எல்லாருக்கும் வணக்கம். அடிச்சாரு பாருங்க அந்த பல்ட்டி நம்ம சிஎம் சார் இன்னைக்கு. உண்மையிலேயே அவர் நடிச்ச படங்கள்ல வர ஸ்டண்ட் சீன்ஸ்ல கூட அந்த அளவுக்கு பல்ட்டி அடிச்சிருக்க மாட்டாரு. குறிப்பா குருவி படத்துல கூட அந்த அளவுக்கு பல்ட்டி அடிச்சிருக்க மாட்டாரு. இன்னைக்கு அடிச்சிட்டாருங்க. ஆமா, பார்க்கறதுக்கே அப்படி ஒரு அவ்வளோ அருமையா இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் 31st சவுத் ஜோனல் கவுன்சில் 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு இன்னைக்கு நடந்தது. மகாபலிபுரத்தில் நடந்தது. நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் போயிட்டு அமித்ஷா அவர்களை வரவேற்றார். சில பரிசு பொருட்கள் எல்லாம் அவர் கொடுத்து அப்படியே வரவேற்றாரு. என்ன பாசிசமும் தூய சக்தியும் அப்படியே உரசுதுன்னு பார்த்தா வேற வழி இல்லைங்க. இது வந்து புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆமாம், சரி வரவேற்றாரு. வந்தாங்க, விருந்து சாப்பிட்டாங்க, உட்காந்தாங்க. அதில் முதல்வர் விஜய் அவர்கள் அமித்ஷாவுக்கு ரைட் சைடில் ஆளாக உட்காந்துருந்தாரு. இந்த மாதிரியான சில உள்ள நடந்த அதெல்லாம் விடுங்க, சுவாரஸ்யமான விஷயங்கள் அதெல்லாம் போயிட்டு போகுது. நம்ம நேராக மேட்ருக்குள்ள போயிடலாம், சுருக்கமாக முடிச்சுக்கலாம், பலவலான்லாம் போகலாம். அதில் காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றி, அதே மாதிரி அந்தந்த மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி, நிதிநிலையை பற்றி அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் பேசினாங்க. அதில் குறிப்பாக நம்முடைய மாநில முதலமைச்சர் விஜய் அவர்கள் வலியுறுத்தின முக்கியமான 2 விஷயம். 1 நீட்டு, 2வது இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை. முதல்ல நீட் எடுத்துக்கலாம். நீட்ல அவர் கேட்ட கோரிக்கை என்ன அப்படின்னா, அதாவது சமுதாயத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு மட்டுமாவது நீட் விலக்கு கொடுங்க அப்படின்ட்டு விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு. ஏன்னா நீட்டுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கக்கூடிய எக்ஸாம் கிடையாது, இந்தியா முழுக்க நடத்தக்கூடிய ஒரு பரீட்சை, அது எக்ஸாம் அது. அதே போல உச்சநீதிமன்ற தீர்ப்பு மூலமாக நடத்தப்படுகிற ஒரு எக்ஸாம் இல்லைங்களா? அதனால எங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலனா கூட பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் சமுதாயத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்காவது கொஞ்சம் கொடுங்க, நீட் விலக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஆனால் அது நடக்கக்கூடிய காரியமா? கேட்குறீங்க, ஏதாவது கொஞ்சம் நடக்கிற மாதிரி, ஏதாவது கொஞ்சம் பாசிபிளான விஷயத்தை கேட்கலாம்ல. அப்படிலாம் போய் விட்டுருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு தான் நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் 7.5% ரெசர்வேஷன் வாங்கியிருக்காரு இல்லையா? வேணா நீங்கள் இன்னொரு 3 சேர்த்து 10 கேளுங்க, அது கொஞ்சம் லாஜிக்கலாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும் நீட்டை விலக்கி கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்குது நம்முடைய முதலமைச்சர் அவருடைய சிந்தனை. சரி விடுங்க, அது ஒரு பக்கம். இன்னொன்று, குறிப்பாக இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை, இதில் தான் அவர் அந்தர்பல்ட்டி அடித்தார். டீலிமிட்டேஷன் பிரச்சனையில் அவர் எந்தெந்த டேட்டில் என்னென்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது டேட் வாரியாக இருக்குது. டீலிமிட்டேஷன் முதல்ல அவங்க என்ன கொண்டு வந்தாங்க முதல்ல நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக டீலிமிட்டேஷன் இப்போ 2026 நடத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு பாஜக சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கடைசியாக டீலிமிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2001 வாஜ்பாய் அவருடைய காலகட்டத்தில் இப்போ 543 மக்களவை சீட் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி 2001 வாஜ்பாய் அவருடைய காலகட்டத்தில் சரி இதே அளவை இன்னொரு 15 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு போட்டாங்க. அப்போ 2001 15 வருஷம்னு கணக்கு போட்டால் 2026 வந்துருச்சு. அதை வச்சு தான், அந்த அடிப்படையில் தான் பாஜக இப்போ என்ன சொல்றது, ஆமாம் மக்கள் தொகையும் அதிகரிக்கப்பட்டு விட்டது அப்படின் போது இவ்வளோ மக்கள் தொகையை வச்சு அதே 543 சீட்டு வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால நம்ம இப்போ என்ன பண்ணணும், இந்த தொகுதி மறுவரையறையை கொண்டு வரணும் அப்படின்ட்டு பாஜக சொல்லுது. உடனே பாஜக என்ன கொண்டு வந்தாலும் அதை முதல்வராக எதிர்க்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறோமே, அவர்கள் தயவில் தான் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறோமே, வேற வழி இல்லையே என்பதற்காக திமுகவும் அதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. இத்தனைக்கும் அமித்ஷா அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, ஃபேர் டீலிமிட்டேஷன், அதாவது மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தொகுதி மறுவரை பண்ணால், நம்ம தான் இங்கே 1971 மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறோம்ல, நம்ம குடும்ப கட்டுப்பாடு அது இதுன்னெலாம் அது வாலண்டரியாக செஞ்சோ அல்லது நம்ம மேலே திணிக்கப்பட்டோ மக்கள் தொகையை சவுத் மாநிலங்களில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறோம். ஆனால் வடக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க குட்டி போட்டு தள்ளிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்படி மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை பண்ணால் நமக்கு இருக்கிற எண்ணிக்கையோட குறையும், அவங்களுக்கு இருக்கிற எண்ணிக்கையோட பல மடங்கு மக்களவை சீட்டு அதிகரிக்கும். அப்போ நம்முடைய ஸ்ட்ரென்த்து பாராளுமன்றத்தில் ரொம்ப வீக்காக போயிடும். ஸோ அதனால தான் சரி அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் சொன்னால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுருவீங்க, உடனே டென்ஷன் ஆயிடுவீங்க, அப்படிலாம் வேண்டாம், 50% கரெக்டாக உயர்த்திக்கலாம். உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை அப்படியே டபுள், அவங்களுக்கு என்ன இருக்குதோ அதை அப்படியே டபுள் அப்படிங்கிற மாதிரி சில கணக்குகள், முன்ன பின்ன கணக்குகளை வந்து அமித்ஷா அவர்கள் முன்மொழிஞ்சார். குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு இப்போ 543 மொத்த மக்களவை சீட்டுக்கு நமக்கு 39 இருக்குதா, அதாவது 7.18 விழுக்காடு தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அதை 7.23 விழுக்காடா, அதாவது 0.5 விழுக்காடா மாற்றி உங்களுக்கு வந்து அந்த 819 சீட்டுக்கு 7.23 விழுக்காடு அப்படின்னா நமக்கு எத்தனை சீட்டு வருது, 59 சீட்டு வருது. அந்த அடிப்படையில் நம்ம தொகுதி மறுவரை பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுக்கு லாபம் தானே, உங்களுக்கு மக்களவை சீட்டு அதிகரிக்கும் தானே.
அப்படின்ட்டு அவங்க ஒரு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆனா முடியவே முடியாது அப்படின்ட்டு திமுகவும் காங்கிரஸும் முரட்டுத்தனமா மூர்க்கத்தனமா இதை எதிர்த்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தான் தேர்தலுக்கு முன்னாடியே இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய சிஎம் சார் விஜய் அவர்கள் என்ன பண்ண ஏப்ரல் மாசத்துல என்ன ஒரு அறிக்கை விட்டாரு, ரொம்ப லாங்கா ஒரு அறிக்கை விட்டாரு. அந்த அறிக்கையை வேணா நான் போட்டு விடுறேன் பாருங்க. என்ன அப்படின்னா, இதனால் எவ்வளவு மக்கள், தமிழக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தெரியுமா? அதாவது முழுசா நான் படிக்கல, படிச்சேன்னா அதுக்கே 2 மணி நேரம் ஆயிரும். அதனால நான் ஸ்கிரீன்ல போட்டுறேன். அவர் சொன்னதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, 33% மகளிருக்கு இடஒதுக்கீடு இது மூலமா வரும்னு சொல்றீங்க. அதை இப்ப இருக்கிற 543 சீட்டை வச்சே கொடுங்களேன். எதுக்கு நீங்க 819 வரைக்கும் நீங்க உயர்த்தி தான் நீங்க மகளிருக்கு 33 கொடுக்கணுமா? இப்பயே நீங்க கொடுங்களேன். இப்ப இருக்கிற இதை வந்து நீங்க மாத்தக்கூடாது பாத்துங்க. 543ங்கிறது 543 தான் கட் அண்ட் ரைட்டா சொல்லிவிட்டாங்க. அது இப்படியே தான் தொடரணும். அதுல எந்த ஒரு மாற்றமும் வரக்கூடாது அப்படின்ட்டு எப்ப சொல்லிட்டாரு? ஏப்ரல் மாசத்துலயே சொல்லிட்டாரு. அதுக்கு காரணம் அவர் என்ன சொல்றாருன்னா, கரெக்டா தான் சொல்றாரு. ஏன்னா நீங்க சொன்ன அந்த ஒரு 1971 இருந்து நாங்க எங்களுடைய மக்கள் தொகையை ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு எங்களுடைய மாநிலங்களுடைய பொருளாதார நிலையும் எங்களுடைய மாநிலங்களுடைய சுகாதாரம் எல்லாவற்றிலையுமே நாங்க மேம்படுத்தி வச்சிருக்கிறோம். அப்படின்னும் போது இப்ப நீங்க இந்த மக்கள் தொகை அடிப்படையில நீங்க இந்த தொகுதி மறையறையை கொண்டு வந்தீங்கன்னா எங்களை வயிற்றில் அடிக்கிற கணக்காகிறது. அதனால அதுக்கு நாங்க அனுமதிக்க முடியாது அப்படின்ட்டு எப்ப சொன்னாருன்னா ஏப்ரல் மாசத்துல சொன்னாரு. இப்ப சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தீர்மானம் போட்டாங்க சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டாரு சிஎம் சார் அவர்கள். எப்போ? ஆகஸ்ட் 12ஆம் தேதின்னு நினைக்கிறேன். 12ஆ 16ஆன்னு சரியா தெரியல. ஆகஸ்ட் 12 தான் நினைக்கிறேன். ஆமா. அப்ப என்ன தீர்மானம் போட்டாருன்னா இதே தீர்மானம் சேம், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதுல சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சாரு. அப்பவே ஒரு டவுட், என்னது இது இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் முரணா இருக்குதே அப்படின்ட்டு. என்னது? இதே 543 சீட்டு தான் தொடரணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. டீலிமிட்டேஷனை நாங்கள் முழுவதுமாக எதிர்க்கிறோம், அதை நாங்கள் வரவேற்கவில்லை அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் போட்டார். வேணா இதுல என்ன அப்பவே கொஞ்சம் உறுத்தக்கூடிய விஷயமா இருந்தது என்ன அப்படின்னா, கூட ஒரு பிட்டை சேர்த்து போட்டார். மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த பிரதிநிதித்துவ விகிதாச்சாரம் குறையக்கூடாது, இந்த ரெப்ரசன்டேஷன் அளவுன்றது குறையக்கூடாது அப்படின்னு சேர்த்து போட்டார். இது என்ன புதுசா இருக்குது? 543ன்றது அப்படியே தொடரணும் அப்படின்னா அந்த விகிதாச்சாரமும் அப்படியே தானே தொடரும், அது எப்படி குறையும் அப்படின்ற கேள்வி நமக்கு அப்பவே வந்துச்சு. பட் இருந்தாலும் சரி, ஸ்ட்ரிக்டா சொல்றாருப்பா நம்ம ஆளு, ரொம்ப கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா அப்படின்ட்டு 543 அப்படித்தான் இருக்கணும் அப்படின்ட்டு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டார் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். சரி, நம்ம இன்னைக்கு இருக்கிற சினாரியோ வருவோம். இன்னைக்கு போயிருக்கிறாரு. போயிட்டு நீட்டை பத்தி என்ன பேசினார் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதுக்கு சுத்தமா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டேன். அது பண்ண மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ரைட்டு. அடுத்து இந்த விஷயத்துக்கு வருவோம், டீலிமிட்டேஷன்ல. இப்போ போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரெப்ரசன்டேஷன், அந்த விகிதாச்சார அளவு அது குறையக்கூடாது அப்படின்ட்டு எங்களுக்கு சட்டப்பூர்வமான எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. அது என்ன? இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரொபோசல் மாதிரி சொல்லியிருந்தாப்ல அமித்ஷா அவர்கள். அதாவது மத்திய அரசு ஒரு ப்ரொபோசல் 50% அப்படின்ட்டு வாய்மொழியா ஒரு ப்ரொபோசலா சொல்லியிருந்தாங்க. பட் விஜய் அவர்கள் இப்ப போய் அதையே என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்க சும்மா வாய்மொழியா சொல்லிருக்கிறீங்க பாருங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எங்களுக்கு சட்டப்பூர்வமான உத்தரவாதம் கொடுங்க, எங்களுடைய விகிதாச்சார அளவு பாதிக்கப்படக்கூடாது, இந்த நாங்கள் வந்து ஏமாற்றப்படக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, டீலிமிட்டேஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்துட்டாரு. இதுக்கு பேர் தான் அந்தர்பல்ட்டிங்கிறது. ரைட்டு, இது அந்தர்பல்ட்டி தான். ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, அதெல்லாம் முடியாது, நான் ஒத்துக்க மாட்டாங்க, டேய் போறதுனா என் பணத்தை தாண்டி போங்கடா அப்படிங்கிற அளவுக்கு பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. எப்ப? ஏப்ரல் மாசத்துலயும் ஆகஸ்ட் 12லயும். ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு? டீலிமிட்டேஷனா, சரி ஜி, உங்க இஷ்டம் ஜி, நீங்க எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும், பண்ணுங்க, ஆனா நாங்க பாதிக்கப்படக்கூடாது இல்லையா, அந்த ரெப்ரசன்டேஷன் குறையக்கூடாத அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உத்தரவாதம் கொடுங்க, எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. ஸோ டீலிமிட்டேஷனுக்கு ஒத்துக்கிட்டு வந்துட்டாரு. ஆனா என்ன ஒண்ணு, ஏற்கனவே அவங்க சொன்ன நம்பர்ஸ் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி 39 இருந்துச்சு, இப்போ 59 இருக்கு. ஓகே, இதான் அவங்க சொன்ன நம்பர்ஸ், அந்த 50-50ங்கிற நம்பர்ஸ். அதாவது உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு டீலிமிட்டேஷன் 59ங்கிற நம்பர். சரி, நம்ம விஜய் சார் வந்து கேட்குறாரு, எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு முரட்டு நம்பராக கேட்டிருப்பாரு அப்படின்ட்டு நம்மளும் பார்த்தா, அப்படி எந்த தகவலுமே காணோம். இந்த நம்பர் எங்களுக்கு கொடுங்க, இந்த நம்பர் கொடுத்தாதான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை சரி, நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்கள்,
இப்போ நீங்கள் யூபிக்கு எவ்வளோ தர போகிறீங்க, இப்போ எம்பிக்கு நீங்கள் எவ்வளோ தர போகிறீங்க, ராஜஸ்தானுக்கு எவ்வளோ தர போகிறீங்க, பீகாருக்கு எவ்வளோ தர போகிறீங்க சொல்லுங்கள். எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இவ்வளோ தர போகிறீங்களா? அப்படியா? அப்படின்னா எங்களுக்கு இந்த நம்பர் நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் அது என்னவா இருக்கும், ஃபேர் டீலிமிட்டேஷனாக இருக்கும். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சரியான ரெப்ரசன்டேஷனை எங்களுக்கு அந்த விகிதாச்சார அளவிலான பிரதிநிதித்துவத்தை நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு கட் அண்ட் ரைட்டாக கேட்டாரானா அதுவும் இல்லை. நம்பர்ஸ் சொல்லியிருக்கணும்ல. ஏற்கனவே இதான் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்ட்டு அமித்ஷா அவர்கள் ஒரு நம்பரை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. அந்த நம்பர் உங்களுக்கு பிடிக்கலன்னா டீலிமிட்டேஷனும் வேணும், ஆனால் அவங்க சொன்ன நம்பரும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு புது நம்பரை நீங்கள் கேட்டுக்கணும்ல. அப்படி எந்த நம்பரும் கேட்ட மாதிரி எந்த தகவலும் இல்லையே. அப்போ இது என்ன மாதிரி விளையாட்டு இது என்ன இது சிறுபில்ல விளையாட்டு அப்படின்ற கேள்வி மக்களுக்கு வருமா வராதா? அடித்தது அந்தர்பல்ட்டி. முதல்ல காங்கிரஸோட பேச்சை கேட்டுக்கிட்டு பிஜேபி தான் இதை கொண்டு வருது, பிஜேபி என்கிற வில்லன் இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வருகிறான் அப்படின்ட்டு மிக மூர்க்கமாக கொடூரமாக விஜய் அவர்கள் அதை எதிர்த்தாரு. அப்புறம் ஆமாம்ல, 2001 வாஜ்பாய் அவர்கள் சொன்ன கணக்குப்படி 15 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா 2026 இந்த நேரத்தில் சட்டப்படி டீலிமிட்டேஷன் கொண்டு வரணுமே. ஆனால் இவங்க கேட்டது என்னன்னா இன்னொரு 25 வருஷத்துக்கு இது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு. இப்பயே இவ்வளோ மக்கள் தொகை அப்படின்னா இன்னும் 25 வருஷம் கழிச்சு போனால் எம்புட்டு மக்கள் தொகை ஆகும். அந்த 25 வருஷத்துக்குள்ள நம்ம எவ்வளோ மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்போம், வடநாட்டில் இன்னும் எவ்வளோ மக்கள் தொகையை ஏற்றி வச்சிருப்பாங்க. அப்போ எப்படி இருக்கும் நிலைமை? அப்படிங்கும்போது இதை எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது விஜய் அவர்கள் என்ன கேட்டு வந்திருக்காரு அப்படின்றத நம்ம அவங்க சைடு இருந்து முழு விளக்கத்தை அல்லது முழு தகவலையும் நமக்கு சொன்னாதான் தெரியும். இந்தந்த டிமாண்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம், இவ்வளோ சீட்ஸ் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க வந்து முழுசாக சொன்னாதான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாமல் நம்ம முழு விமர்சனமும் வைக்கக்கூடாது. சரி, ஓகே, ஃபேர் டீலிமிட்டேஷனாகவே இருக்கட்டும். இதில் இருக்கக்கூடிய சிக்கல் இன்னொன்னே நம்ம அதையும் பார்த்துடலாமே. இது ஃபேர் டீலிமிட்டேஷனாகவே இருக்கட்டும்பா, எல்லாருக்கும் 50% அப்படின்னா கூட நம்பர்ஸை கணக்கு போட்டு பாருங்க. அவங்க நம்பர்ஸு ஏறி போயிடும், நம்மளது தான் ஏறும், ஆனால் அவங்களது ரொம்ப ஏறும். ஒரு கணக்கு சொல்கிறேனே, என்கிட்ட ஒரு 2 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன், ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன், உங்கள் 2 பேர்த்துக்கும் இப்போது நான் என்ன செய்ய போகிறேன், இரட்டிப்பாக மாற்றி தருகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? 4 ரூபா கொடுப்பாங்க. அவனுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? 20 ரூபா கொடுப்பாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த எம்பிஸோட நம்பர்ஸ் இருக்குல்ல, அது வடநாட்டவர்களது அதிகமாக தான் போகும். அது பாராளுமன்றத்தில் அவங்க யாருக்கு அதிகமாக வாக்கு செலுத்துகிறாங்களோ அந்த கட்சி எந்த தீர்மானத்தை முன்மொழிகிறதோ, எந்த சட்டத்தை முன்மொழிகிறதோ அதை எளிதாக நிறைவேற்ற வசதியாக இருக்கும் என்கிற சிக்கல் இருக்கிறது. புரியுதுங்களா? ஆமாம், என்னதான் ஃபேர் டீலிமிட்டேஷன் ரோல் ஆகுது, டீலிமிட்டேஷனாகவே இருந்தாலும் இந்த சிக்கல் இருந்து தான் தீருது. என்ன பண்ணி தொலைகிறது? நம்ம தான் இழிச்சுவாயங்களா போயிட்டுமே. இவங்க சொன்னாங்கன்ற இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க பேச்சை நம்பிக்கிட்டு குடும்ப கட்டுப்பாடு அது இதுன்னுக்கிட்டு நம்ம மக்கள் தொகையை நம்மளே குறைச்சி இப்போ வந்து நம்ம வம்பில் சிக்கிக்கிட்டோம். வேற வழி இல்லை. ஸோ இதான் நடந்திருக்குது. இன்னைக்கு முதல்வர் அவர்கள் போயிட்டு வீரமாக போயிட்டு காரமாக போயிட்டு ஓகே ஜி, நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே, ஆனால் பாருங்கள் இதில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். நீங்கள் சொன்னீங்களே ஒரு விஷயம், அதை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் எனக்கு சட்டப்பூர்வமாக எனக்கு வந்து நீங்கள் கொடுங்க, எனக்கு வந்து அஃபிஷியலாக எனக்கு கொடுங்க எனக்கு அப்படின்ட்டு கேட்டு வந்திருக்காரு. உண்மையிலே முரட்டுத்தனமான தைரியம் பாராட்டி தான் ஆகணும். பார்ப்போம் அவங்க வந்ததுக்கப்புறம் இன்னும் தாவேக்கா சைட்லேருந்து என்னென்ன விளக்கங்கள் முழுசாக கொடுக்குறாங்க அதை பற்றி அப்படின்றத முழுசாக பார்த்துட்டு அப்புறம் நம்ம பேசுவோம். இன்னும் மற்ற பிரச்சனைகள், காவிரி பிரச்சனைகள் குறித்து என்னென்ன பேசுகிறாங்க, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் புதுசாக ஒரு விஷயத்தை முன்மொழிஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னா, கோதாவரியையும் காவிரியையும் இணைத்து விட்டால் தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்ட்ரா 300 TMC கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. தண்ணி கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. என்னென்னலாம் அங்கே நடந்திருக்குது, அதனால் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் என்னென்ன இழப்புகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.